சுரேஷ் அண்ணன். நாங்கள் அவர் ஐயாலாம் கூப்பிட்டு பழக்கம் இல்லை. உங்களுக்கு ஐயா, எங்களுக்கு அண்ணன். ஏறக்குரிய மத்தியாசம் எங்களுக்கு ஒரு 12 வருஷமா தெரியும். ஆனால் அண்ணன் எனக்கு ஒரு 3 வருஷமா தான் ஓவர் டீப்பாக நான் பண்ண முடியும் தெரியும். மத்தியாசம் அண்ணன் மட்டும் தெரியும். ஆனால் 3 வருஷமாய் கத்தருக்குள்ளாய் இன்னும் அன்பாய் இருக்க கத்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு எங்களுடைய மேசியா தீவிர சுவிசேஷ ஊழியத்தில் இன்று கத்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி தெய்வ பாராட்டின மேலான கிருபைக்கான நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமா, பெத்தேல் திருச்சபை எங்க சபைக்கு வந்தாரு. அன்னைக்கு நான் இல்லை. ஆனால் இன்றைக்கு முதல் தருவாய் அவனுடைய கத்தருடைய வார்த்தையை நான் கேட்க போறேன். அண்ணனுடைய ஆராதனையை பார்த்துருக்கிறேன். ஆமா, அப்புறம் டிரான்ஸ்லேஷனை பார்த்துருக்கிறேன். ஆனால் கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு தான் தேவாவியானவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. தேவாவிய நிச்சயமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுவார் என்று எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பேசுவார்கள் நாங்கள் நம்புகிறோம். ஆக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற அருமையான அண்ணனை மேசியா தீவிர சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக அந்த மேசியா தீவிர சுவிசேஷத்தினுடைய ஸ்தாபகர் அருமையான அமுதா பொன்னரசு அவர்கள் இன்றைக்கு நம்முடைய குழுவின் சார்பாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து வந்திருக்கார். பாஸ்டர் சுரேஷ் அண்ணாவை சால்வை அணிவித்து கனப்படுத்துவாராக. நம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அவருக்கு அல்ல, அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லவர். அல்லேலூயா. இரண்டாவது அருமையான அவரோடு கூட உதவியா இருக்கிற அருமையான ஐசக் அண்ணன். ஆமா, அவரை எங்களுடைய குழுவின் சார்பாக நாங்கள் அவரை கனப்படுத்த ஆசைப்படுகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, இந்த நாளிலும் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். இந்த நாள கர்த்தருடைய வார்த்தை அருமையான பாஸ்டர் சுரேசன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். அவருக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் கரங்களை தட்டி உற்சாக கரத்துக்கு அவரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெளியே போட்டு சத்தமா ஹல்லேலூயா. 2 கரங்களை மேல ஓட்டி கர்த்தர் நோக்கி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளையும் உங்களுடைய கிருபையில தேவ கிருபையில உங்கள் முன்னாடி நிற்கும்படியா கர்த்தர் கிருபை பாராட்டினார். வாய்ப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அளித்த அருமையான தாயார் அமுதா அம்மாவுக்கும் கணவர் பொன்னரசு ஐயாவுக்கும் பிள்ளைகள் சபை மற்றும் நல்ல நேசிக்கிறமையான தம்பி லாரன்ஸ், நாங்களாம் லாரா தான் கூப்பிட்டு பழகிருக்கோம். நானும் சின்ன வயசுல அவங்க பார்த்து கொண்டிருக்கேன். ரொம்ப அருமையாக ஊழி செய்கிற தெய்வ மனுஷன். உண்மையாகவே மத்தியில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூடி வந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அப்பா எப்பவுமே நம்ம நல்லவரா இருக்கார். அவர் நல்லவரா இருக்கிறபடிதான் நீங்க உட்கார்ந்து வேதத்துக்கு போதும் முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி, கதையில நடந்த சம்பவம். எப்பவுமே பிறப்பட்ட கூட்டங்களுக்கு நான் செல்லும் போது அந்த கதையை, அந்த நிஜ சம்பவத்தை சொல்லி தான் நான் என்ன பண்ணுவேன்னா வசனத்துக்குள்ளாவே நான் கடந்து செல்வேன். சரி, அதனால அந்த சிறிய கதையை நான் முன்னாடி நான் பகிர்ந்து கொள்வேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எது குறித்து பயப்படாதீங்க. அப்பா நம்மளோட கூட இருக்கார். அப்பா நம்மளை பாதுகாப்பார். இந்த உலகமே பஞ்சம் வந்தாலும் சோறு இல்லாமலும் கர்த்தர் நம்மளை 6 வேளை போஷிப்பார். அல்லேலூயா. கொரோனா டைம்லாம் எவன் இப்படியோ போய் சேர்த்தான். ஆனா கர்த்தர் வீட்டுல உட்காந்து நல்ல கறி சோறு துண்ணும்படியே கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதனால வந்து பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்மளோட கூட இருப்பார். சரி, அந்த கதையை நான் சொல்லிடுறேன். வில்லியம் போங்கே என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் சவுத் ஆப்பிரிக்கால ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். யார் ஒரு பேரு? வில்லியம் போங்கே. கொஞ்சம்
நான் நடுவில் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்பேன். அது எனக்கு பழகி போச்சு அது. ஸோ அதனால் யாரை கேட்பேனோ எப்படி கேட்பேன்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க, சரிங்களா? யாரை கேட்பேன்னு எனக்கு தெரியாது. எங்கள் பிள்ளைகளையும் கேட்பேன். நீங்கள் எல்லாமே என்னோட பிள்ளைகள் தான். இப்போ நான் போதிப்பேனோ அதே தான் ஆலோசனை நேரத்தில் அம்மா பேசினாங்க. எங்கள் பசங்களுக்கெல்லாம் தெரியும். உருப்புறதுன்னா ஊழியம் செய்யறதுன்னா இங்க இல்லைன்னா நீ என்ன பண்ண இடத்த காலி பண்ணி தயவு செஞ்சு இங்க சீட்டு தைக்கிறது 1 வருஷம் 30 வருஷம் உட்காந்து சீட்டு தைக்கிறது இடம் கிடையாது. நிறைய இடம் வெளியே இருக்கு. அதுக்கு போய் 20 வருஷம் உட்காரலாம், 30 ஒன்று யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறப்பட்ட இடம் நிறைய இருக்கு. அங்க போய் நீங்க தயவு செஞ்சு உட்காரலாம். இங்க அந்த சீட்டு தைக்கிற வேலை வேணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப கடினமா பேசுவேன். கர்த்தருடைய கிருபை வாலிபர் மத்தியில தேவன் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். வில்லியம் போங்கேன்கிற ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணி கொண்டிருக்காருன்னா, ஊழியம் செய்திருக்கும் போது அவர் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை வைத்தா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க. ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு எத்தனை பேர் வருவாங்களா? 10 லட்சம் பேர் வருவாங்க. அந்த 10 லட்சம் பேர் வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கால பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணா, ஒரு கூட தரிசனமாய் பேசி, நீங்க நைஜீரியாவுக்கு போயிட்டு ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னாரா. எங்க போயிட்டு ஒரு 3 நாள் மீட்டிங் வைக்க சொன்னார். எத்தனை நாள் வைக்க சொன்னாரா? 3 நாள் வந்து சுவிசேஷன் மீட்டிங் நீங்க ஒழுங்குபடுத்தி அங்க வைக்க சொல்லிட்டேன்னா, சரி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அந்த வில்லியம் போங்கே என்கிற ஊழியக்காரர் அவர் கடந்து சென்று அந்த ஊழியத்துக்காக அங்க போயிட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்காரு. எத்தனை நாள் மீட்டிங் வைக்க சொன்னார் ஆண்டவர்? 3 நாள். முதல் நாள் வந்து 6 மணிக்கு நம்ம போல ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, 9 மணிக்கு முடிச்சாங்க. ஆனா இந்த நைஜீரியா பகுதி எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பயங்கரமான விக்கிர ஆராதனை நிறைந்த ஒரு பகுதி. அது எந்த பகுதி? அது இந்த விக்கிர ஆராதனை பண்ணுகிற ஒரு 15-20 அந்த மந்திரவாதிகள் இந்த மாதிரி மீட்டிங் நடத்தணும் தெரிஞ்சு, இங்க மீட்டிங் நடத்தினா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்க மந்திரம் பண்றாங்க. என்ன பண்றாங்க அவங்க? நல்ல மனசு பாருங்களேன். எதுக்கு மந்திரம் பண்றாங்கன்னா, முதலாவதாக அந்த மீட்டிங் நடத்தக்கூடாது, 2வது அங்க பிரசங்கிக்கிற ஊழியக்காரர் மைக்கு பிடிச்சி உடனே ரத்த வாந்தி எடுத்து அங்கேயே சாவணும் சொல்லிட்டு மந்திரம் பண்றாங்களா. இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயம்லாம் உங்களுக்கு, இப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார் இல்ல. அவங்க என்ன பண்றாங்களா? அவங்க மந்திரம் எதுக்கு செய்யறாங்களா? ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடத்தக்கூடாது, 2வது பேசுற ஊழியக்காரர் ரத்த வாந்தி எடுத்து அங்கேயே விழுந்தாலும் பரவாயில்ல, அவன் செத்துணுமா. ஆனா அவங்க பயங்கரமான ஒரு மந்திரம். அவங்க நினைச்சாங்கன்னா எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் கட்டி செயலிழுக்க செய்யும்படியாக அவ்வளவு பவர் உள்ள, அவ்வளவு பலன் உள்ள, அவ்வளவு சக்தி உள்ள, அவ்வளவு திராணி உள்ள அப்பேற்பட்ட மந்திரவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, இங்கேயும் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. முதலாவது நாள் அங்கேயும் அவங்க 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. எதை ஸ்டார்ட் பண்ணாங்க? அவங்க மந்திரவாதி. முதல் நாள் மந்திரம் சொல்றாங்க. மந்திரம் சொல்லும்போது இங்க நம்ம 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரேயர் பண்ணாங்க, பாடல் நல்ல சாங்ஸ் பண்ணாங்க. நம்ம போல நல்ல வர்ஷிப், இதே போல ஒரு அனல் மூட்டும்படியா ஒரு நல்ல வர்ஷிப் கர்த்தர் அந்த இடத்துல பண்ணி, அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது அவர் வந்த உடனே என்ன சொன்னாரா? அல்லேலூயான்னு சொன்னார். என்ன சொன்னாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை அல்லேலூயா சொன்னேன்? 3 அல்லேலூயா சொன்னார். ஸோ முதல் நாள் மீட்டிங் வந்து அவர் பிரசங்கித்து முடிச்சுட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. யாரு? அந்த மந்திரவாதிகளும். எதுக்கு ஆச்சரியப்படுறாங்கன்னா, நம்ம எப்பேற்பட்ட மந்திரம் போட்டாலும் அவன் அங்கேயே விழுந்து அங்கேயே வந்து செயலிழந்து போயிடுவான், அவனால நகர கூட முடியாது. ஆனா இவன் வந்து இவ்வளவு மந்திரம் போட்டாலும் அவனை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2வது நாள் நம்மளால எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க? அதே 6 மணிக்கு தான், சாயந்தரம் 6 மணிக்கு. ஆனா அந்த மந்திரவாதி என்ன பண்றான்? மதியம் 12 மணிக்கே மந்திரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக? மீட்டிங் நடக்காம இருக்கும்படியாக. 2வது ஊழியக்காரர் ரத்த வாந்தி எடுத்து சாவணும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, 2வது நாள் எத்தனை நாளைக்கு அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க? மதியானம் 12 மணிக்கே ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஆளுங்க நல்லா சாப்பிட்டு, நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு, அதுக்கப்புறம் மைக்கு பிடிச்சி நல்லா ஜோம் பண்ணி, அதுக்கப்புறம் நல்ல பாடலை பாடி அதே போல வர்ஷிப் பண்ணி, 2வது நாளும் அந்த வில்லியன் போங்கேன்கிற ஊழியக்காரர்கிட்ட அந்த மைக்கு கொடுத்தாங்களாம். மைக்கு கொடுத்த உடனே அவர் என்ன வார்த்தை சொன்னாரா? எத்தனை சொன்னாரா? இந்த மாதிரி கதை ரொம்ப சூப்பரா கேட்டு வேதத்துல இருக்கிற சத்தியத்தை நம்ம சொன்னோம். அப்படியே டைம் பார்க்குறது பின்னாடி இடுப்பு அப்படியே நினைக்கிற மாதிரி நினைக்கிறது.
தேவனுடைய சமூகத்துல நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்றீங்களோ அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. முடிந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது வாஞ்சியா தேடி வாங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி கூட்டம் நடக்குது, எப்பெல்லாம் இது இப்படிப்பட்ட நடக்குது, உண்மையா இப்படிப்பட்ட ஆராதனைகள் நிறைய சபையில நடக்கல. நம்ம பண்ண ஆராதனை இப்படிப்பட்ட விடுதலையோட செய்த ஆராதனைகள் நிறைய சபையில. ஆனா கர்த்தர் உன்னையும் என்னையும் நேசித்து ஒரு நல்ல ஆராதனை கர்த்தர் செய்வதற்கு. ஸோ 2வது நாளும் மீட்டிங் வந்து ரொம்ப சூப்பரா முடிஞ்சது. இவங்களுக்கு மந்திரவாதி இன்னும் ரொம்ப கோபமாயிட்டாங்க. நம்ம 12 மணிக்கே, அவன் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா? 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா, நம்ம 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளை விட அவனுக்கு ரொம்ப பவரு, அவனுக்கு சக்தியெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால என்ன பண்ணணும், நம்ம காலையில 5 மணிக்கு என்ன பண்ணணும், நம்ம எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம்? ஆனா அவன் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றான்? அதிகாலையில் 5 மணிக்கு, காலையில 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்றான். நான் காலையில 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த எதுவுமே சாப்பிடாம, இன்னும் பார்த்தாக்கா தண்ணி கூட குடிக்காம அப்படிப்பட்ட மந்திரங்களை செய்து அந்த மீட்டிங் நிறுத்தணும்னு சொல்லிட்டு, அந்த ஊழியக்காரர் சாவணும்னு சொல்லிட்டு மந்திரம் பண்றாங்க. இவ்வளவு மந்திரம் போடும்போது 3வது நாளும் நம்மளால எத்தனை மணிக்கு வந்தாங்க? ஆனா அவங்க விடிய கால 5 மணிக்கு வந்து அவங்க மந்திரம் பண்றாங்க. அதே போல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்ல பாடல் பண்ண, நல்லா வர்ஷிப் பண்ணாங்க. 3வது நாள் ஊழியக்கார் மைக் பிடிச்சாரு. என்ன சொன்னாரா? சொல்லுங்களா ஒரு வாட்டி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த 3 அலையை சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா செய்தி கொடுத்துட்டார். செய்தி கொடுத்தப்ப ஆவியானவர் அந்த செய்தி கொடுத்த வில்லியம் போங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசும்போது ஆண்டவர் சொல்றாரா, சாட்சிக்கு நேரத்தை கொடு அப்படின்னாரு. எதுக்கு நேரத்தை கொடு? சாட்சி இருந்தா சாட்சிக்கு நேரத்தை கொடு சொன்னா, அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி சாட்சிக்கு நேரத்தெல்லாம் கொடுத்துருக்கு. மெசேஜ் கொடுத்து அப்புறம் யார் வரும் அவங்க ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாரு. சரி, அன்னைக்கு ஒரு நாள் சாட்சி கொடுத்து, ஆண்டவரே இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எல்லாம், அவர் ஆவியில பேசி கொண்டிருக்காரு, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எல்லாம் சாட்சி எல்லாம் எங்கேயும் கொடுத்தது இல்லப்பா, ஆனா நீங்க சொல்றீங்க, அதனால என்ன பண்றேன்னா செய்யறேன் அப்படி சொல்லிட்டு உடனே என்ன பண்றேன்னா, we have to any testimony, please come to this stage, you can spoke in that testimony ன்னு சொல்லிட்டு, நீங்க யாராச்சும் சாட்சி சொல்ற யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, மேடையில வந்து நீங்க சொல்லலாம் அப்படி சொன்ன உடனே அந்த 15-20 பேர் மந்திரம் பண்ணாங்களே, அந்த 15-20 பேர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்களா? ஸ்டேஜுக்கு வந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் பேர் உட்காந்து இருக்காங்க அந்த மீட்டிங்ல. அந்த மீட்டிங் உட்காந்து இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா அந்த மந்திரவாதிகள் நம்ம போல டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி, ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட், ஜீன்ஸ் எல்லாம் பெல்ட் எல்லாம் கட்டி, ஷூ எல்லாம் போட்டு வருவாங்களா. அவங்க ஆள் பாக்குறதுக்கு நல்லா வெயிட், ஹைட்டா, அது ஏதோ கதலை வைத்தி கொண்டு, இங்க மையெல்லாம் பூசி, உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு அலங்கோலமான ஒரு பாக்குறதுக்கே சகிக்க முடியாது அவங்க. ஸோ அப்படிப்பட்ட எழுந்த உடனே அவர் வந்து எல்லாரையும் சரி கொஞ்ச நேரம் கம்மிடுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மைக் கொடுத்தாக்கா அந்த இதுல இருக்கிற தலைவன் பேசி கொண்டிருக்கார். என்னன்னு பேசினா, ஐயா நீங்க முதல் நாள் எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்களும் எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணோம்? 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். முதல் நாள் வந்து ஏன் நாங்க ஸ்டார்ட் பண்ண மந்திரம் பண்ணோம்னா, இந்த மீட்டிங்கு 2வது ரத்த வாந்தி சாப்பிட்டு சொல்லிட்டு நாங்க வந்து என்ன பண்ண மந்திரம் போட்டோம். ஆனா நாங்க மந்திரம் போட்டதுல ஒரு மனுஷனுக்கு கிட்ட தப்புனது சரித்திரமே இல்லை. ஆனா எங்களுக்கு முதல் நாள் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, சரி ஓகே இதுக்கு மேல வந்து நம்மள வந்து அவர் ஜெயிக்கணும்னா நம்ம 12 மணிக்கு பண்ண சொல்லி நாங்க 2வது நாள் 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு என்ன பண்ணிட்டோம்? எதை ஸ்டார்ட் பண்ணோம்? மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணி. நீங்க எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணீங்க? 2வது நாளும் நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீங்க முடிச்சிட்டீங்க, செய்தியெல்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப ஆசீர்வாதம் உங்களுக்கு. ஆனா எங்களுக்கு எப்படி இருந்ததாங்க? ரொம்ப எரிச்சல் அறிட்டோம், ரொம்ப கோபமா, ரொம்ப ஆக்ரோஷமா நாங்க மாறிட்டோம். ஏன்னா இவங்களை வேற எப்படிதான் தள்ளணும் சொல்லிட்டு நாங்க எத்தனை மணிக்கு நாங்க 3வது நாள் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம்? விடிய காலைல 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்க வந்து இவ்வளவு பேசுனீங்க, ஜெபம் பண்ணீங்க, பாடல் பாடி வர்ஷிப் பண்ணி. ஆனா நீங்க வந்து மைக்க பிடிச்சி அந்த பிரசங்கர் என்ன சொன்னாரா? அந்த 3 அல்லேலூயா சொல்லும் போது நாங்க 15-20 பேரும் ரத்த வாந்தி எடுத்து அதே இடத்துல நாங்க படுத்துட்டோம். அல்லேலூயா. அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்க? மைக்க போட்டு சவுண்ட் மீட்டிங் நடத்தக்கூடாது. ஆனா நடந்தது என்னன்னா, அந்த மந்திரத்தை செய்யாதபடிக்கு கர்த்தர் கட்டினா, 2வது அவர்களை என்ன செய்யணும்னு ஊழியக்காரர்கள் நினைத்தார்களோ அது அவங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆச்சு. அப்ப
அவங்க மேடையில வந்து சொல்றாங்க, நாங்க மந்திரம் பண்ற இந்த தெய்வங்கள் விட நீங்க ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். நீங்க ஆராதிக்கிற தேவர் உன்னதர். நீங்க ஆராதிக்கிற தேவர் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். நீங்க ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். நீங்க உங்களை தேவனுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட தேவனாலையும் நிக்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த 15-20 பேர் இப்போ ஊழியக்காரரா மாறி ஊழி செய்து கொண்டிருக்காங்க. அந்த 15 பேர் இப்போ இப்படி இருக்காங்கன்னா, ஒரு நாள் மந்திரத்தை செய்தவர்கள், மந்திரத்தை வாசித்தவர்கள், மந்திரவாதிகளாய் மாறினவர்கள். ஆனா இப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அநேக குடாரங்களுக்கு போய், அநேக வீடுகளுக்கு போய், அநேக கிராமத்துக்கு போய், அநேக பட்டணங்களுக்கு போய் சுவிசேஷத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு மந்திரவாதியை கர்த்தர் இவ்வளவு பயன்படுத்துறாருன்னா, தேவனுடைய ரத்தத்தினால் கலவப்பட்ட உன்னையும் என்னையும் கர்த்தர் கைவிற்றுவாரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. எல்லா கரங்களை தட்டி எல்லா கட்டுகளை கத்திருந்தனால ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போ. எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆவில நிறைந்து ஒரு எல்லா கட்டுகளை கத்திருந்த நாளில ஒரு ரத சத்தியமோ ஜீவனோ நானே. கண்களை மூடி கத்திரணும் பயப்படாதே, நானே உன் தேவன். பயப்படாதே, நானே உன் தேவன். வலியோ வலியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வலியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வலியோ சத்தியமோ. எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால ஆராதிக்கிற வேளையில ஒரு ரதா ஷதரபலதா இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. எல்லா இருள் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் போக வேண்டிய எல்லா அன்புகளை போற்றுகிற கட்டுகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால நான் விடுதலையாக்குகிறேன். குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாக கருவிலை செய்கிறார். இப்பொழுது தேவகாரம், தேவ அபிஷேகம், தேவ வல்லமை, தேவ குருமைகள் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இறங்குவதாக, 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 இறங்குவதாக. ஓ விடுதலை, விடுதலை, விடுதலை. இந்த நாளில் ஒரு விடுதலையாக்குவீராக, இந்த நாளில் விடுதலையாக்குவீராக, இந்த நாளில் விடுதலையாக்குவீராக. எல்லாம் கட்டைகள் ஓ அபிஷேகம், அதுவரை அபிஷேகத்திற்காக உலகத்தை ஒழிக்கும் என்று சொல்கிறார்களே. எப்படி முதல் சொல்லப்பட இருந்தாலும் இந்த நாளில் ஓ இந்த நாளில் ஒரு தேவன் விடுதலையாக்குவீராக, தேவன் விடுதலையாக்குவீராக, தேவன் விடுதலையாக்குவீராக. விடுதலை தந்தை கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. விடுதலை தந்தை கிருபைக்காய் நன்றி. விடுதலை தந்தை கிருபைக்காய் நன்றி. விடுதலை தந்தை கிருபைக்காய் நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர். விடுதலை ஆக்கின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா இருளின் ஆவிகளிலிருந்து விடுதலை தந்தீரே, ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகளை அவிழ்த்தீர அவரே ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை. இந்த கூடியிருக்கிற இஸ்ரவேலுக்கு முன்பதாக எப்பேற்பட்ட குறி சொல்கிற ஆவிகளை, எழும்புகிற ஆவிகளை, உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும். தேவக்கரம், தேவ ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பதாக
உங்களோடு கூட நீர் பேசுங்க. பெரிய கார்லஸ் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மள சொல்லுவாங்க அல்லேலூயா கூட்டணும், பரவாயில்ல சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. அவர் பெரிய ஜெபம்லாம் பண்ணலாம். என்னதான் சொன்னார் அவர்? அல்லேலூயா சொல்லும் போது இவ்வளவு கட்டுகள் கர்த்தர் விடுதலை ஆக்குறாருன்னா, இவ்வளவு துதித்து பாடுகிற நம்மளை கர்த்தர் விடுதலை ஆக்க முடியும். ரொம்ப டைம் இல்லை எனக்கு, அதனால நம்ம வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போவோம். நான் பேசிட்டே இருந்தா நிறைய காரியங்கள் ஆவியான பேசிக்கொண்டே இருப்பார். அதனால இந்த விடுதலை 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 ஃபர்ஸ்ட் விடுதலை என்றால் என்ன? விடுதலை அப்படின்றால் என்ன? நான் சொன்னல, கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சும்மா போதிச்சு போயிட்டே இல்ல, அவர் ஓமை சொல்லி அதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாராம். நிறைய அவங்க கிட்ட வந்து கேட்டு அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்கிறோம் அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க ஆண்டவர் கிட்ட. சோ அதுல விடுதலை என்றால் என்ன? முதலாவதாக விடுதலை விடுதலை அப்படின்றோம்ல, விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம் அப்படின்றோம். சுகத்துல பலவீனத்தில் இருக்கும்போது சுகத்துக்காக ஒரு விடுதலை. ஓகே, வேற பாவத்திலிருந்து, வெரி குட், பாவத்திலிருந்து விடுதலை. நான் விடுதலை, நீங்க விடுதலை ஆக்குறது சொல்றீங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறது, வியாதியிலிருந்து விடுதலை. நான் கேட்கிறது விடுதலை என்றால் என்னன்னு கேட்கிறேன். விடுதலை என்றா இங்கிலீஷ் பைபிள் நம்ம பார்க்கும்போது ஃப்ரீடம் அப்படின்னு இருக்கும். என்னடா ஃப்ரீடம்? ஃப்ரீடம்னா சுதந்திரமாய் வாழ, அதுதான் விடுதலை. அல்லேலூயா. எது விடுதலை? சுதந்திரமா வாழ்றது. அப்போ மனுஷன், ஒவ்வொரு மனுஷன் ஏதோ ஒரு கட்டுக்கள் மத்தியில, ஏதோ ஒரு இருளின் ஆவியில மனுஷன், ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாகவே மனுஷகுமாரன், தேவகுமாரன், உன்னையும் ரட்சித்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு மனிதனாய் கர்த்தர் அவதரித்தார். அல்லேலூயா. ஏன் மனிதனாரன்னா மனுஷனை விடுதலையாக்கும்படியாக, இருளில் இருக்கிற மனுஷத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக, பாவத்தில் இருக்கிற மனுஷனை நீதிக்கு நடத்தும்படியாக, சாபத்தில் இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தரும்படியாக, மரணத்தில் வாழ்கிற மனுஷனுக்கு தேவன் ஒரு விடுதலை தரும்படியாக அவர் மனுஷனாக உலகத்துக்கு வந்தாராம். அல்லேலூயா. அப்போ மனுஷன் ஒரு 3 காரியங்கள் கொண்டு ரொம்ப பயந்து கொண்டிருப்பான். ஒரு 3 காரியங்கள். இந்த அமாவாசை நேரத்துல நிறைய பிசாசின் கிரிகள் ஒவ்வொரு குடும்பத்துல நிறைய கிரியை செய்து கொண்டிருக்கும். அது ஜெபத்துல இருக்கிறவங்க அதை கண்டுபிடிப்பாங்க. ஜெபம் செய்யறவங்கள அவங்க அதை கண்டுபிடிப்பாங்க. ஆனா ஜெபம் செய்யாதவங்க வீட்டுல ஒரு நாள் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ மனுஷன் விடுதலையாக்கணும்னா எந்த மனுஷனாலையும் அவனை விடுதலை செய்யவே முடியாது. நம்ம நிறைய பேர் சொல்றாங்க, வந்து நீங்க மதத்தை மாத்துறீங்க, வந்து நீங்க ஜாதியை மாத்துறீங்க, அதை மாத்துறீங்க. ஒரு மனுஷனை உன்னால விடுதலையாக்க முடியுமானா அது கொஸ்டின் மார்க் அது வரைக்கும். ஆனா தேவன் நினைத்தார்னா எப்பேற்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அப்போ மனுஷன் நிறைய காரியங்களுக்கு அடிமையாய் போய்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தியானிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்று கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் என்றும் அது ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷங்கள் எகிப்திலே அடிமையா இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அவருடைய பொய்த்து கொண்டு, அவருடைய வல்லமை கொண்டு கர்த்தர் எகிப்திலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்டுக் கொண்டு வந்தார். அவங்க எப்படி இருந்தாங்களாங்க? அடிமையாக, பாவத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, கண்ணீரோட, துக்கத்தோட, வியாதியோட, துயரத்தோட, எப்பேற்பட்ட நிலைமையில அவங்க இருந்தாலும் அந்த எகிப்தில இருக்கிற அந்த பார்வோனின் ராஜாவுக்கு வேலை செய்துதான் ஆகணும். அவங்க இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஐயா, என்னால பண்ண முடியும் ஒத்துக்க மாட்டாங்க. நீ செத்தாலும்
ஆனா எனக்கு செய்கிற வேலையை நீ செய்து கொண்டே இருக்கணும் சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் தேவனை நோக்கி கூக்குரலாய் கூப்பிட்டாங்க. அவருடைய கண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறி, ஆண்டவரே இனி கர்த்தாவே இந்த அடிமைத்தனத்தை வீடாகிய இந்த எகிப்திலே எங்களால வாழ முடியல, எங்க எகிப்திலே எங்களால இருக்க முடியல, இந்த எகிப்தில நாங்க சாவறத நலம் என்று சொல்லி நிறைய பேர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்காதபடிக்கு அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, நிறைய பேர் அந்த நைலு நதி என்கிற அந்த நதியில போயிட்டு நிறைய இஸ்ரவேல் மக்கள் இறந்துட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணிருக்காங்களா, நிறைய குழந்தைகளா எடுத்து போய் போட்டாங்க. நிறைய பெரியவங்க அவங்களால முடியாது, இனிமே என்னால வேலையை செய்ய முடியாது, இந்த அடிமைத்தனத்தில் என்னால வாழ முடியாது, இனிமே நான் வாழ்றதை விட எனக்கு சாவுதா அப்படின்ட்டு நிறைய இஸ்ரவேல் மக்களை பண்ணிருக்காங்க. அந்த போயிட்டு அந்த நைல்ல போயிட்டு விழுந்து தற்கொலை பண்ணிருக்காங்க. கர்த்தர் பார்த்தாரு, என் ஜனங்கள் அடிமையா இருக்காங்க, என் ஜனங்கள் மறுத்து கொண்டிருக்கிறாங்க, என் ஜனங்கள் பாவத்திலே விழுந்திருக்காங்க, என் ஜனங்கள் சாபத்திலே விழுந்து கொண்டிருக்காங்க, என் ஜனங்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க, என் ஜனங்களுக்கு சந்தோஷம் இல்ல, என் ஜனங்களுக்கு நிம்மதி இல்ல, எங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இப்பேற்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நான் அவர்களை விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் மோசேவை அனுப்பித்து ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கும் இந்த உலகம் என்கிற அடிமைத்தனத்தில் ஒரு நாள் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த உலகம் என்கிற கண்ணீரோடு நம்ம இருந்திருந்தோம். இந்த உலகம் என்கிற கவலையோடு நம்ம இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி பார்த்ததுனால, அல்லேலூயா, கர்த்தர் உன்னையும் என்னையும் கண்ணோக்கி பார்த்ததுனால இந்த நாள்ல இப்பேற்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி கர்த்தர் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர் நாமத்தை விசுவாசித்தாலே போதும், இயேசு என்ற நாமம் நம்ம சொன்னாலே போதும், அந்த கட்டுகள் அங்க உடைக்கப்படுறது பார்ப்போம். இயேசு என்ற நாமத்தை சொன்னாலே போதும், அங்க இருக்கிற எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவிகளது கர்த்தர் விடுதலையாக்குவார். இயேசு என்ற நாமத்தை சொன்னாலே போதும். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்க குடும்பத்தில் இருக்கிற மதுபானத்துக்கோ இல்ல விபச்சாரத்தின் ஆவிக்கோ இந்த உலகத்தின் பாவத்துக்கோ அவங்க அடிமையா இருந்தா என் தேவன் இந்த நாள் ஒரு விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மாண்டு இந்த உலகத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாகவே என் தேவன் உலகத்துக்கு வந்தார். அவர் எப்பேற்பட்டவர்னா, சிங்காசனத்தில் வீற்றிருந்து தேவ தூதர்களை அத்தனை தேவ தூதர் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற அப்பேற்பட்ட மகிமையை கர்த்தர் விட்டு உனக்காக எனக்காக அந்த இந்த அடிமைத்தனத்துக்கு என்கிற இந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியா என் தேவன் உன்னோடு கூட இருந்தார். உனக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகம் முழுவதும் நீதிமான் இருந்தாலும், நான் ஒருத்தன் பாவியா இருந்தாலும் இந்த ஒரு பாவிக்காகவும் கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அன்பு தேவனுடைய அன்பு. இப்போ நம்மளும் நினைக்கணும், ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், உலகத்தின் பாவத்தில் இருந்தோம், உலகத்தின் சாபத்தில் இருந்தோம். மீண்டுமா அந்த உலகத்தின் பாவங்கள் சாபங்கள் நமக்குள்ள ஒரு நாளும் விட்டு விட்டு தான் மீண்டுமா வரக்கூடாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேதம் சொல்லப்பட்டிருக்கு, மரத்துல தூக்கப்பட்ட எந்த மனுஷனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர், அவர் பரலோகத்துல அவ்வளவு தூதர்கள் மத்தியில் இருக்கிற தேவன் அவருக்கு எப்படி ஆக்கப்பட்டார்னா நமக்காக சாபமாக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்போ இனிமே எந்த அடிமைத்தனம், ஒரு நிறைய வாலிப பிள்ளைகள் போய் இந்த காலத்துல போனுக்கு அடிமை, யூடியூபுக்கு அடிமை, இல்ல இன்ஸ்டாகிராமுக்கு அடிமை, இல்ல பேஸ்புக் அடிமை, இல்லனா வாட்ஸ்அப் அடிமை, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தை நம்ம நினைக்கிறோம். பாவம்னா அடிமைனா விசாரம் மட்டும்தான் பாவம் நம்ம நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, நீ எதை அதிகமாய் நீ விரும்புறாயோ, எதை கூட அதிகமா நீ செலவு பண்றாயோ, எதை உன்னை அதிகமா நீ வச்சிருக்கிறாயோ அதுக்குதான் நீ அடிமை. நான் என் கர்த்தருக்கு அடிமை.
ஏன்னா நான் அதிகமா ஆண்டவர் கூட தான் இருப்பேன், தேவன்கிட்ட தான் இருப்பேன். ஜெபித்துட்டு பாடி தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுனால நான் யாருக்கு அடிமைனா என் தேவனுக்கு மட்டும் தான் அடிமை. வேற எந்த மனுஷனுக்கு அடிமை கிடையாது. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை ஜெயிக்கிறான்னா அதுக்கு அவன் அடிமையா இருக்கிறான். ஓட்ட பந்தயத்தில் அவன் ஓடுறான்னா அதுக்கு அவன் எதுவா இருக்கிறான்? முதலாவதாக அடிமையா இருக்க. ஏன்னா அவன் நிறைய இதுலதான் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஓட்டத்துல தான், அந்த ஓடுறதுல காலேஜ் ஓடுவான், சாயந்தரம் மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மாதிரி வந்து ஓடுவான். அதுக்காக தன்னுடைய உடம்பு வந்து அவ்வளவு ஆயத்தப்படுத்துவாங்க. ரொம்ப சாப்பிட மாட்டான், ரொம்ப அவங்க உடம்பு வந்து என்ன பண்ணா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், நல்லா ஸ்ட்ரிப்பா இருக்கணும், ஓடும் போது மயக்கம் வரக்கூடாது, கீழே விடக்கூடாது சொல்லிட்டு காலும் கை வந்து அவ்வளோ என்ன பண்ணா அவன் அதுக்காக என்ன பண்ண பிரயாசப்பட்டு இருப்பான். ஆனா தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீயும் நானும் இந்த உலகத்தினுடைய பொருளுக்காகவே அவன் அவ்வளவு தன்னுடைய உடம்பை அவ்வளவு நொறுக்கிறான்னா, அப்போ தேவனுக்காக வாழ்ற நீயும் நானும் தேவனுக்காக நம்ம உடம்பை எவ்வளவா நொறுக்கிறோம், எவ்வளவா ஜெபிக்கிறோம், எவ்வளவா கர்த்தரோடு கூட இருக்கிறோம், எவ்வளவா தேவனை பாடுறோம், எவ்வளவா தேவனோடு ஐக்கியமா இருக்கிறோம்னா, தேவன் இந்த கடைசி காலத்துல ஒன்னையும் என்னைய நம்பி அந்த உலகத்துல இருக்கிற நிறைய போற மக்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்லுவான்? இனிமே இவ்வளவு ஜனங்க இருக்காங்களே, இன்னும் என்கிட்ட வரலையே, இன்னும் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து அந்த சிலுவையில அவர் அங்க அங்கலாய்த்துற வார்த்தைகள் இப்போதும் நம்மளுடைய காதுல தொனிக்கிறது. இப்போ யாரையும் உழைத்து காப்போம், யார் அங்க போற மக்கள் இனிமே கர்த்தர் வந்தாருன்னா அவர் இரண்டாம் வருகையை தவிர ரட்சிக்கும்படியா வரமாட்டார். அவர் நம்மளை பரலோகம் கூட்டு போய்தான் வருவாரே தவிர. ஆனா அந்த வருகையில நீயும் நானும் இருக்கணும்னா இந்த நாள் அழிந்து போகிற மக்களுக்காக, அநேக அடிமை தனத்தில் இருக்கிற மக்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லி இந்த ஒளியை சொல்லி இந்த ஒளியத்தை கொண்டு வரும்படியா தான் கர்த்தர் உன்னையும் தெரிந்து கொண்டார். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா we are freedom. நம்மளை விடுதலை ஆக்கினார் போதும். வேற மனுஷன் எப்படி பட்டாலும், ஒருவேளை உங்களை நடத்தின ஊழியக்கார் அப்படி நினைத்திருந்தா, எங்களை விடுதலை ஆக்கினா கர்த்தர் எனக்கு போதும், நான் பாட்டுன்னா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு சாப்பாடு போட்டு ஏதோ ஜாலியா சுத்திட்டு நானும் இருக்கலாம். ஆனா எனக்கு கொடுத்த ரட்சிப்பு கர்த்தர் அநேக பிள்ளை கொடுக்கணும். என்னை தெரிந்து கொண்டு போல என்னை காட்டின 1000 மடங்கு அபிஷேகத்த பிள்ளைகள் இருக்கணும். வர்ற ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு என் பிள்ளைகள் ஒரு சாட்சியா இருக்கணும். என் பிள்ளைகளை பார்த்து அநேக பேர் ஆச்சரியப்படணும். என் பிள்ளைகள் எனக்கு பிறந்த பிள்ளைகள் சொல்றேன்னா, என் கூட ஊழி செய்யற பிள்ளைகள் சொல்றேன், நான் கண்டிப்பா ஒரு நாள் அதை நான் காண்பேன். அப்போ ஆண்டவர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் கொஞ்சம் தியானிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் சீக்கிரமா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை இருக்கிற சிந்தையை உங்களிடத்தில் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, எந்த ரூபம் எடுத்தாரா? ஒரு நிமிஷயா, எந்த ரூபம் எடுத்தாரா? அடிமை ரூபம் ஏன் எடுத்தாருன்னா, இந்த அடிமைகளா இருக்கிற நமக்கு விடுதலையாக்கும்படியாக அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக அடிமையாய் மாறினார். அடிமை ரூபம் எடுத்து கீழையா மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படுகிறவனாக ஆகி தம்மை தாமே தாழ்த்தினாராம். அவ்வளவு பெரிய தேவன். அந்த தேவன் சிலுவை மரணம் வரைக்கும் தன்னை தானே தாழ்த்தினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏன் அந்த அடிமை ரூபம் எடுத்தார்? இந்த அடிமைகளை விடுதலையாக்கும்படியாக என் தேவன் நமக்காக அடிமை ரூபத்தை எடுத்தார். அப்போ விடுதலையாக்கப்பட்ட நாம்
கர்த்தரால் விடுதலை பெற்றுக் கொண்ட நாம், தேவனுக்காக சாட்சியா நிக்கிற நாம், அப்ப நம்ம சாட்சி எங்க போகுது? நாம் தேவனுக்கு விருப்பமாய் வாழ்றோமா? நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்றோமா? நம் தேவனுடைய நீதியின்படி வாழ்றோமா? நம் தேவனுடைய பரிசுத்தத்தின்படி நம்ம வாழ்றோமா? தேவன் விரும்புகிற காரியங்கள் எனக்குள்ள இருக்கா அப்படின்னா ஒரு क्वेश्चन மார்க். நீங்க தேவனை நேசித்தீங்க நினைச்சீங்களேன், தேவனுக்கு முதலாவது இடத்தை நீங்க கொடுத்துருவீங்க. உங்களுக்கு யாருக்கும் இனிமே சொல்லவே தேவை, ஆவியானவர் உங்களை நடத்துவார். எப்போன்னா நீங்க தேவனுக்கு பரிபூர்ணமா ஆவி ஆத்ம சரீரத்தை நீங்க கர்த்தர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை நடத்த தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கார். அல்லேலூயா. சபைக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். சபைக்கு வர்றதுக்கு நம்ம இது சின்ன வீடா இருக்கலாம், பட் இதுவும் தேவன் தங்குற ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு பிசாசு நிறைய தடைகளை போடுவோம். அந்த தடையை போற நானே சொல்றேன் பாருங்க, நீங்களா நான் சொல்லுவீங்க. சபைக்கு இங்க வரும்போது உங்களுக்கு பிரச்சனை வருதா? இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வருதா? வீட்டுல இருந்து இங்க வரும்போது பிரச்சனை வருதா? போனதுக்கு அப்புறம் பிரச்சனை வருதா? வரும்போதுதான். ஆனா போனதுக்கு அப்புறம் ஏன் போனதுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை? வரும்போது மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை. ரெடியா ஒரு அப்பதான் மனைவி எதாச்சும் சொல்லுவாங்க, ரெடியா அப்பதான் கணவர் எதாச்சும் சொல்லுவாரு, அப்போதான் அடுத்த வீட்டுல வருவான், அப்போதான் வந்து போன் வரும், அப்போதான் இங்க வரும் சொல்றாரு, அப்போதான் அந்த பிரச்சனை, அப்போதான் இந்த பிரச்சனை வரும். இத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்க தேவனுடைய சமூகத்தை தேடுங்களேன், அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். பிசாசுக்கு தெரியும், இவங்க போயிட்டா விடுதலை ஆக்கப்படுவான், இவங்க போயிட்டனா நமக்கு தூரம் ஆயிடுவான், இவங்க போயிட்டு வக்காட்ட நமக்கு இனிமே அடிமையா இருக்க மாட்டான், இவன் மீண்டுமாய் பரிசுத்தமாளுவான், நீதிமான் தேவனுடைய பாதத்தில் இருந்துருவான். அதனால இவன் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சபைக்கு போக விடாதபடி அநேகமான தடைகளை கொண்டு வருவான். ஆனா அந்த தடைகளை மீறி நீங்க வரும்பொழுது கர்த்தர் இங்க இருந்து போகும்போது ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது விடுதலையாக என் தேவன் அற்புதங்களை செய்து அடையாளங்களோடு இங்கிருந்து உன்னை அனுப்புவார். அல்லேலூயா. சபைக்கு வரும்போது பிரச்சனை வரும், சபைக்கு வரும்போது போராட்டம் வரும், சபைக்கு வரும்போது நிறைய பேர் நம்மளை பார்த்து தூஷணம் பண்ணுவாங்க. இவெல்லாம் வெள்ளை சட்டை போட்டு போறாங்க, இவெல்லாம் வந்து என்ன பண்றான், ஊழியம் செய்யறாங்க, இவெல்லாம் இதெல்லாம் அப்படிலாம் என்னையும் பேசினேன் ஒரு காலத்துல. நான் ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகும்போது எங்க ஏரியாவுக்கு சொல்லுவாங்க, கருப்பு மூஞ்சி வச்சு வெள்ளை சட்டை வெள்ளையும் சொல்ல வேண்டி பொறுப்பா இருக்கு. இதெல்லாம் எங்க போயிட்டு ஒரு படவும் சொன்னாங்க, என்ன பார்த்து என் காதுல பட்டது அந்த வார்த்தைகள் எல்லாம். இன்னொரு மனுஷன் சொல்லி நான் கேட்கல, ரோட்ல போகும்போது என் காதுல பட்டது வார்த்தைகள். அது சண்டே காலையில 7 மணிக்கெல்லாம் ஆராதனை சர்ச்சில் போயிட்டு இருக்கும் போது என்னை பார்த்து அப்படி கேவலமா பேசினேன். ஆனா நடந்தது ஒரு 3 வருஷத்துல ஆண்டவர் என்னை எப்படி எடுத்து பயன்படுத்துறது தெரியல, அவ்வளவோ பயன்படுத்திட்டாரு. அதை சொன்னாங்களா, அந்த அம்மா கருப்பா மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்ப ஏதோ கர்த்தருடைய கிருபையில கொஞ்சம் பிரசன்னமா மூஞ்சி வச்சிருக்காங்க. அப்போ கொஞ்சம் கருப்பா தான் இருந்தேன். அப்போ அவங்க கலாய்ச்சது தப்புன்னு சொல்ல, நான் கரெக்டா தான் அவங்க கலாய்ச்சது, நான் அவங்கள தப்புன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் அந்த 3 வருஷத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, எவங்க என்ன பார்த்து அந்த மாதிரி சொன்னாங்களோ அவங்க, ஐயா எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, வீட்டுக்கு வந்து அதான் சொல்றேன். ஒருவேளை தேவனுக்கா நீ ஓடும் போது, தேவனுக்கா நிற்கும் போது, தேவனுக்கா பேசப்படும் அநேகமான எதிர்ப்புகள் உங்ககிட்ட வரும். ஆனா அந்த எதிர்ப்புகள் மத்தியில நீ நின்னுனா யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் உன் காலில் கத்தர் வைப்பார். அதனால முதலாவதாக மனுஷன் ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமையாய் போயிருக்கிறான், ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையா இருக்கிறான், ஏதோ ஒன்றுத்துக்கு நம்ம அடிமையா இருக்கிறான். இந்த அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனால் விடுதலை செய்ய முடியாது. ஆண்டவர் விடுதலையாக்கினால் தவிர, இந்த குமாரன் விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலையாக கடுவில். குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம விடுதலையாக்கணும். முதலாவதாக ஆண்டவர் எதிலிருந்து விடுக்கணும், அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். உலகம் குடும்பத்தில் எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவிகள் இருக்காங்க. இதனால இங்கிருந்து ஜெபித்து போங்க, கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். இரண்டாவது காரியம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏதோம் என்னை அருவருக்காயாக 5வது வசனம் படிங்க. 23:5. உன்
உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினாராம். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது அடிமைத்தனத்தில் ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குறார். இரண்டாவது இந்த சாப கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குறாராம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, தகப்பன் குடிகாரனா இருந்தா பையனும் குடிகாரன் தான். அப்போ எங்க அப்பா பயங்கரமான குடிகாரன், ஆனா நான் இன்னும் ஒரு விஷயம் நான் நல்லா சொல்ற பாருங்க. இது வரைக்கும் ஒரு பீர் பாட்டிலோ ஒரு இது பாட்டிலோ இது வரைக்கும் நான் குடிச்சிருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நான் தொட்டது கிடையாது. நிறைய பார்க்கெல்லாம் போயிருக்கேன். ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போதெல்லாம் நிறைய அவங்க கூட போய் தான் ஆகணும். முடியாது சொல்லி நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது அட்டன் பண்ணும்போது போய் தான் ஆகணும். அங்க உட்கார்ந்தாலும் சரி கர்த்தர் அது தொடாத பரிசுத்தமாய் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்ட சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கணும்னா எந்த மனுஷனாலேயோ எந்த உறவினாலேயோ எந்த அக்காவாலேயோ எந்த அம்மாவாலேயோ எந்த அப்பாவாலேயோ விடுதலை ஆக்க முடியாது. சாபத்தை விடுதலை ஆக்கணும் என்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த தேவன், அவர் மட்டும்தான் விடுதலை ஆக்கும். எனக்கு தெரிஞ்சு சபையில எங்க கூட ஊழிய செய்யற ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு, எங்க நண்பர். அவர் அந்த நண்பர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க குடும்பத்துல நல்லா கேளுங்க, அந்த குடும்பத்துல ஒரு 37-40 வயசு வரைக்கும் யாரும் வாழ மாட்டாங்க. அந்த குடும்பத்துல அப்படிப்பட்ட சாபம். அவங்க தாத்தாவும் 37 வயசுல இருந்துட்டாரு. அவங்க பெரியப்பா அவரும் 37 வயசுல இருந்துட்டாரு. அவங்களுடைய இரண்டாவது பெரியப்பா அவரும் 36 வருஷத்துல இருந்துட்டாரு. அவங்களுடைய சித்தப்பா 38 வருஷத்துல இருந்துட்டாரு. அவங்களுடைய சந்ததி எல்லாம் பார்க்கும்போது அந்த 37, 38, 40 கூட யாரும் தொடல. 40 வயசுக்குள்ள எல்லாமே டிக்கெட் வாங்கி போயிட்டே இருக்காங்க. ஆனா இந்த நண்பர், இந்த என் கூட இருக்கிற நண்பரோ 38 வருஷம் அது வரைக்கும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கார். அப்பதான் நான் யோசிச்சேன், பரம்பரை சாபத்தை விடுதலையாக்கணும்னா எந்த மந்திரவாதமோ எந்த கட்டுகளோ எந்த மனுஷனும் விடுதலையாக்க முடியாது. என் தேவனை நம்பினால் போதும். அந்த சாபத்தை என் தேவன் ஆசீர்வாதமா மாற்ற என் தேவன் வல்லவரா இருக்கிறார். இப்போ அவர் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு மனைவி 2 பிள்ளைகளோட குடும்பத்துல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கார். இது வரைக்கும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார். ஏன் சொல்றேன்னா, ஒரு சாபத்தை மாற்றணும்னா எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது. தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. தெரிஞ்சு இப்போ ரீசெண்டா கூட நிறைய பேர் வியாதியில இருக்கும்போது அந்த சாபத்துல இருக்கும்போது தான் நான் போய் ஜெபித்து கூட சொல்லியிருக்கேன், அம்மா இது எங்க போனாலும் உங்களுக்கு விடுதலை ஆகாது, இது ஒரு சாப கட்டு, இது பிற்பட்ட பிலிசன் பண்ணியிருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபித்து கொள்ளுங்க. அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலி, அவங்க நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் கண்டிப்பா ஜீவனை கொடுத்து வர சொல்றேன். இல்லையா, நாங்க போயிட்டு ஆந்திராவுக்கு போயிட்டு நாங்க போய் தாய்த்து கட்டின்னு வருவோம், அங்க தாய்த்து கட்டினதான் எங்களுக்கு விடுதலை. அவங்க சொல்லி நான் முன்னாடி சொல்லிட்டேன், நீங்க போங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஏன்னா உங்களுடைய கணவர் உங்களுடைய சொந்தக்காரராக நான் தடுக்கிறதுக்கு இல்லை. ஆனா எங்க போனாலும் இது விடுதலை ஆக முடியாது. ஆனா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க அறிந்து தேவனுடைய பாத்திரம் வந்து கண்டிப்பா கர்த்தர் ஜீவனை கொடுப்பாருங்க. நடந்த சம்பவம் என்னன்னா, நான் ஒரு 2-3 மாசம் டைம் கொடுத்தேன். ஆனா 1.5 மாசத்துல அவர் இறந்துட்டாரு. தாய்த்து என்ன ஆயிடுச்சு, அப்ப போன அந்த மந்திரம் என்ன ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த தாய்த்து அந்த மந்திரம் மனுஷனை காப்பாத்துறதுன்னா இது வரைக்கும் யாரும் மறைக்க கூடாது. கரெக்டா? ஒரு கருப்பு கையை கட்டும் போது அவனுக்கு வந்து மரணமே இல்லைன்னா யாரும் இங்க மறைக்க கூடாது, யாருக்கும் மரணம் வராது. அப்போ அதுல நம்பிக்கை வைக்கிறது நீங்க வேஸ்ட். இப்போ கூட இன்னைக்கு கூட நான்லாம் டெத்துக்கு போனேன்னா கையும் கால மாட்டேன், காலுங்கிற மாட்டேன், அப்படியே போயிட்டு ட்ரெஸ் மட்டும் அப்படியே போட்டு ட்ரெஸ் மட்டும் மாட்டேன் அப்படியே தூங்கிடுவேன். கால் கூட கழுவ மாட்டேன் இது வரைக்கும். அப்படிதான் கர்த்தர் நினைக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அந்த திஷ்டியெல்லாம் சுத்தி கீழே போடும்போது அதெல்லாம் மிதிக்க மாட்டேன். நான் வேணும்னு மிதிச்சு போடுவேன். சரி என்னதான் நடக்கும் பார்க்கலாம். நான் பெரியவன், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவரா இல்லைன்னா அது பெரியசா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு வீம்புக்குன்னு பண்ணிட்டு போகும். ஆனா கர்த்தர் இது வரைக்கும் பாதுகாக்க, எந்த தீமை அணுகாதபடி தேவன் பாதுகாக்க.
அதுதான் சொல்றேன், இந்த உலகத்திலே எந்த மனுஷன் எப்படியாக ஏதாச்சும் பண்ணலாம், ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் உன்னையும் என்னையும் தப்புவிக்கும்படியாக நம்மளோடு கூட இருக்கிற தேவன் அவர் ஒருவர். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எத்தனை நாள் எந்த சாபத்தின் மத்தியில, எந்த சாபத்தின் நடுவில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு இத்தனை நாள் சாபம் உங்களை நெருக்கி கொண்டு அழுத்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல எத்தனை வருஷங்கள், எத்தனை ஆண்டுகள் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, இந்த நாளை கர்த்தர் எல்லாவற்றையும் இரட்ட தனையாய் கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் இனிமே வராதுன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அதை உன்னுடைய கரங்களில் என் தேவன் உனக்காக கொடுப்பாராக. அல்லேலூயா. இரண்டாவது, சாபத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தரார். மூன்றாவது, நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் எப்படி ஆனாரா? எந்த அடிமைத்தனத்திலிருந்து? மரண பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தர போகிறாராம். அதனாலதான் அநேக மக்கள் மறைக்கிறாங்க. மறைத்து அவங்க காக்காவாகவோ நாயகோ ஏதோ ஒண்ணு அவங்க ஆவரம் சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, மரித்தவர்களுக்கு இந்த பூலோகத்துல எந்த பலன் இல்லை, அவர்கள் ஜீவனை கொடுத்த தேவனிடத்தில் போனார்கள் அப்படின்னு. அவர் எந்த பலனும் கிடையாது. ஜீவிய காலம் எல்லாம் மரண பயம் ஒரு மனுஷனுக்கு. நான் என்ன ஆக போறேனோ, இனிமே என் குடும்பம் என்ன ஆகுமோ, நான் மரிச்சா என்ன ஆகிட்டு போறேனோ, இனிமே நான் எப்படி இருப்பேனோ, இந்த மரணம் வந்து இந்த வியாதியில நான் மரிச்சிருவேனோ, இந்த பலவீனத்துல நான் மரிச்சிருவேனோ, இந்த சுகம் இல்லாம நான் மரிச்சிருவேனோ, ஒருவேளை என் கடைசி காலம் வரைக்கும் நான் இப்படிதான் வாழ்வேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பயத்துல இந்த மரண பயம் உங்களை அழித்து கொண்டு இருக்கலாம். ஆனா என் தேவன் உனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பலியாகி உனக்காக மரித்து அந்த ரட்சிப்பை, அந்த வெளியேறு பெற்ற அந்த ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு கொடுத்து நிச்சயமாய் 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 அவரோடு கூட இருக்கும்படியே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மூன்றாவது, கர்த்தர் எதிலிருந்து விடுதலை தராருன்னா மரண பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தர போகிறார். நீங்க நினைக்கலாம் எந்த வியாதியும் உன்னை எதுவும் செய்யாது. நிறைய பேர் கேன்சர் வந்து இறந்துடும் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் விம்கோநகர் ஊழியம் செய்து கொண்டிருக்கார். அவங்க மனைவிக்கு கேன்சர் 4வது ஸ்டேஜ். எத்தனாவது ஸ்டேஜ்? ஆனா இது வரைக்கும் அவங்க சுகமாய் சுத்தி கொண்டிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சுகமா இருக்காங்க. முடியல கொஞ்சம் கூட அவங்க அந்த முடி வந்து கீழே விழவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த இடுப்பு வரைக்கும் அவங்க முடி இருக்கு இது வரைக்கும். இப்போ கேன்சர் 4வது ஸ்டேஜ். ஆனா அவங்கள பார்த்தாக்கா யாரும் கேன்சர் பேஷண்ட் சொல்லவே. ஆனா கர்த்தர் அவ்வளவு சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். அதான் நிறைய பேர் டாக்டர்ஸே சொல்லிட்டாங்கம்மா, அவ்வளவுதான், உன்னை யாராலையும் சுகத்தை கொடுக்க முடியாது, அவ்வளவுதான் 4வது ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது, டாக்டரை கைவிட்டாங்க. ஆனா டாக்டர் கைவிட்டாலும் என் பரம வைத்தியர் என் தேவன் கைவிடாதபடிக்கு இதுவரைக்கும் அவர்களை ஜீவனோடு கூட வைத்து ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். மனுஷனை எந்த வியாதியும் கொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷனை எந்த வியாதி மனுஷனை கொல்ல முடியாது. மனுஷனுக்கு எப்போ மரணம் வரும்னா, எப்போ அதை பார்த்து அவன் பயப்படுறானோ அப்போதான் அவனுக்கு மரணம் வரும். நீங்க தைரியமா இருந்து பாருங்க. அந்த வியாதிக்கு என் அப்பா எனக்கு சுகத்தை தருவார், நான் இப்படி படுக்கிறது எங்க அப்பாவுக்கு சித்தம் அல்ல, நான் எழுந்து நடப்பேன், என் அப்பா என்னோட கூட இருப்பார், என்னை சாட்சி எடுத்து பயன்படுத்துவார் நீங்க சொல்லி பாருங்களேன். அந்த பிசாசுக்கு அந்த வியாதிக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்களே, தேவன் புதிய ஜீவன் உங்களுக்கு தருவார், புதிய அபிஷேகத்தை தருவார். அவர் புதிதான உயிரை உனக்காக கொடுத்து மீண்டும் அவனை தட்டி எழுக்கும்படியாக தேவன் வல்லவரா இருக்கிறார். மனுஷனுக்கு ஏன் மரணம் வருதுன்னா பயத்தினாலதான் மரணம் வருது. கொரோனா வந்துச்சு 2020. வந்தவங்க எல்லாம் மறிச்சாங்கன்னா நானும் மறிச்சிருக்கணும் அப்பயே. ஏன்னா எனக்கும் வந்தது, எனக்கும் பாசிட்டிவ் சொன்னாங்க எடுத்ததுக்கு அப்புறம். ஆனா நான் சாவலியே.
இது வரைக்கும் சுகமா இருக்கானே, இது வரைக்கும் இவ்வளவு சத்தமா பேசுறேன்னு, இது வரைக்கும் ஒண்ணும் ஆகலையே, ஏன் அவ்வளவு நான் தைரியமா இருக்கேன்? என் தேவன் என்னை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வியாதி வந்தவொடனே வீட்டுல தூக்கு போட்டு எல்லாம் மறிச்சுட்டாங்க, மாத்திரை சாப்பிட்டு மறிச்சுட்டாங்க, எரித்து மறிச்சுட்டாங்க. இனிமே இதுல இருந்து விடுதலை தர சொல்லிட்டு இந்த பயத்தினாலே மறிச்சுட்டாங்க. மரணத்திலிருந்து நீ ஜெயிக்கணும்னா தேவன் உன்னோடு கூட இருக்கிற பர்சன் நினைத்து, என் அப்பா என்னை விடுதலையாக்கும், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் கர்த்தர் இந்த மரணத்தை ஜெயமாக விரும்புவார், இந்த வியாதியிலிருந்து கர்த்தருக்கு விடுதலை தருவார், இந்த வியாதி கர்த்தனுக்கு சுகமாக்குவார், இன்னொரு படி எனக்கு சுகமாக்கி விட்டார். நம்ம ஜெபம் அப்படிதான், ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்து விட்டு நமக்கு நன்றி. அவ்வளவுதான். நீங்க கொடுத்தீங்கல்ல, நீங்க கொடுத்துட்டீங்க. அதான் 2:24 சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகுறோமா, குணமானீர்கள். நீங்க பெற்றுக்கொண்டீங்க அந்த விடுதலை. அந்த ஒரு தழும்புகளால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரா, உங்களுக்கு ஜீவனை கொடுத்து விட்டாரா. கொடுக்கிறேன்னு சொல்லாங்க, ஐ அம் given, நான் கொடுத்துட்டேன் உங்ககிட்ட, நீ பெற்றுக்கொள், அவ்வளவுதான். அதை எப்படி பெற்றுக்கொள்ளனா, நம்ம ஜெபத்தோட கர்த்தருடைய காரத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் மரணத்தை, நம்மளுடைய மரணத்திலிருந்து விடுதலை தர தேவன் வல்லமையுள்ள தேவனாக. ஹல்லேலூயா. 3 காரியங்கள் சொன்னேன். தயவு செஞ்சு எப்பவுமே ஒரு பிரேயர் இருக்குன்னா, ஒரு ஆராதனை நடக்குதுன்னா, அதுக்கு 6:30க்குன்னா 6:20க்கெல்லாம் முடிஞ்சா 6:15 வந்து சபையில உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவர் வந்து வெயிட் பண்ற மாதிரி செய்யறது. ஒரு நீங்க சொல்லலாம், நானும் கரெக்டா 7 மணிக்கெல்லாம் வந்திருப்பேன். ஏன்னா ஆக்சுவலி இன்னொரு இடத்துல மெசேஜ் கொடுத்து அங்கிருந்து மறுபடியும் இங்க வந்தேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. தவிர மற்றபடி நான்லாம் ரொம்ப தேவனுடைய சபைக்கு இது வரைக்கும் லேட்டா போறதுன்னு ரொம்ப பயம். இது வரைக்கும் ஆண்டவர் எனக்காக காத்திருப்பார். அப்பா எனக்காக வெயிட் பண்ணுவார். அப்பா எனக்காக எப்பவும் வெயிட் பண்ணி, நான் தான் அப்பாக்காக வெயிட் பண்ண தவிர அப்பா எனக்காக ஒருபோது வெயிட் பண்ணக்கூடாது. அந்த பயம் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு. நான் சபைன்னா முன்னாடி போய் நிற்பேன். நடந்த ரீசன் ஒரு சம்பவம் சபை கொடுத்து சொல்லுது. இந்த சர்ச்சில் ஒரு அம்மா வந்து, நான் வளர்ந்த சர்ச்சில், அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட்ல மறைச்சு விட்டார். ஆக்சிடென்ட் நல்லா குடிச்சிட்டு நடந்து போகும்போது ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட் இறந்துட்டார். இறந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆகுது. அவங்க குடும்பத்துல கர்த்தர் ஏதோ ஒரு விதமா இந்த குடும்பத்தை போஷிக்கிறார். அந்த அம்மா, அவர் மறிச்ச அவருடைய மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு. இதுதான். இப்போ அவங்க அப்பா இறந்துட்டார். 3 பேர் இருக்காங்க. 7 வருஷம் ஆகுது. அந்த அம்மா பாஸ்டர் கிட்ட போய் சொன்னாங்களா, ஐயா நான் எவ்வளோ ஜெபிச்சு பார்த்தேன், ஏசப்பா என் ஜெபத்தை கேட்கல, எனக்கு வந்து கஷ்டத்து மேல ஆண்டவர் கஷ்டம் தான் தர எனக்கு ஒரு விடுதலை இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதியாவே இல்லை, நான் இனிமேல் சபைக்கு வர மாட்டேன், நான் சபை விட்டு தூரம் போயிடுவேன், நான் ஜெபிக்க மாட்டேன், எனக்கு தேவனை வேணாம் சொல்லிட்டு அவங்க தேவனை விட்டு தூரமா போயிட்டாங்க. தேவனை விட்டு தூரமா போனது. அதான் இந்த வருஷத்துலேருந்து அவங்க சபைக்கு வர மாதிரி இருக்காங்க. 2026 ஜனவரிலேருந்து சபைக்கு வரதில்லை. நைட் டியூட்டி போயிட்டாங்க. நைட் டியூட்டிக்கு போயிட்டு இப்போ அவங்க பையன் இருக்காங்கல்ல, 18 வயசு கரெக்டாக அந்த பையனுக்கு, வாலிப காலத்தில் இருக்க நல்ல 18 வயசு பையன். அவங்க ஆந்திராவில் இருக்கிறனால ஊருக்கு சும்மா போனாங்க. அந்த பையன் ஊருக்கு போயிட்டு பீச்சில் போயிட்டு குளிக்கலாம் சொல்லிட்டு ஒரு 3 பேர் போனாங்களாம். போனவங்க போனபடி தான் வரும்போது டெட் பாடியோட வீட்டுக்கு வந்து. அப்போ இது அந்த அம்மா பண்ண தவிர இல்ல தேவன் பண்ண தவிர? அம்மா பண்ண தவிர. ஏன் சபைக்கு வரல, தேவனை மறந்துட்டாங்க, ஜெபிக்கிறது விட்டுட்டாங்க. அப்போ தேவனை, அப்போ அவங்க சொன்னாங்க, தேவன் இது வரைக்கும் என்ன உதவி செய்யலனாங்க. ஆனா இப்ப பாருங்க, இந்த 7 வருஷம் கர்த்தர் அந்த குடும்பத்தை போஷித்தார். கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவலா கர்த்தர் இருந்தார். எந்த வியாதியும் எந்த மரணம் வராதபடிக்கு தேவன் வேலி போட்டு பாதுகாத்து கொண்டாரா. ஆனா எப்போ சபையையும் தேவனையும் ஜெபத்தையும் விட்டார்களோ அந்த வேலி எடுக்கப்பட்டது, அந்த மரணம் சம்பவிக்கும். நம்ம நினைக்கிறோம் நிறைய வாட்டி, ஆண்டவரின் ஜெபத்தையே கேட்கறது இல்லை, என் வாழ்நாள் முழுதும் அப்படிதான் வாழணுமே,
நான் வாழ்நாள் முழுது இப்படிதான் இருக்கிறேன்னு. ஆண்டவரே நீ எதுவுமே செய்யல. ஆனா நம் ஜீவனோடு கூட இருக்கணும். அது கர்த்தருடைய கிருபை. நம்ம இன்னும் வாழ்றோம்னா ஒரு கர்த்தருடைய கிருபை. நம்ம ஜெபங்கள் எல்லாம் கேட்டு நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிற இதை விட நமக்கு என்ன பண்ண சொல்லணும்? 3 வேளை ஆண்டவர் நம்மளுக்கு சோறு போடுறாரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அந்த வேலை செய்யும்படிய கர்த்தர் பலனை தருவார் நம்மளுக்கு. ஒரு வேளை நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு மீட்டிங்ல போயிட்டு கீழே உக்காந்துட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் கூப்பிட்டாங்க. மெசேஜ் கூட்ட எழுதுக்கு அப்புறம் இந்த ரைட் லெக்ல இருக்க இந்த வலது கரத்துல இருக்கிற ஒரு சின்ன நர்வு அப்படியே பிடிச்சிச்சு. எனக்கு பிடிச்சி என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே எழுதுக்க முடியாம நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த சர்ச்சுக்கு போறேன். எழுதுக்க முடியாம என்ன பண்ணா கொஞ்சம் நோண்டி என்ன பண்ணேன்னா அப்படியே போயிட்டு அங்க நின்று இருந்தேன். நிற்கும் போது நான் உண்மையா நினைச்சேன், ஒருவேளை என் கால் அப்படியே ஆயிடுமா அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் பயம் வந்தது எனக்கு. ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளைப்பா, நான் இப்படி ஒரு நாளும் ஆனா சபையில இருக்கவங்க நான் பார்த்தேன்னா இவர் நொண்டி பாஸ்டர் போல இவரால. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த கால் ரொம்ப எடுக்க முடியல. கீழே உட்காந்தனால ரொம்ப அப்படியே நரம்பெல்லாம் பிடிச்சிட்டு எந்திரிக்க முடியாம அப்படியே என்ன பண்றேன்னா ஒரு பையனை பக்கத்துல பிடிச்சி இப்படிதான் போறேன். போகும்போது அவர் என்ன பண்றேன்னா அவங்க நினைச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேயர் எல்லாம் முடிச்சிட்டு கர்த்தர் ஒரு 5 நிமிஷம் நின்று இருந்தேன். அதுக்கப்புறம் கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டேன். மறுபடியும் அந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் ஆனதில்லை. அப்புறம் அவங்க நினைச்சாங்க, ஓகே இவருக்கு நல்லதான் நடக்கிறாரு, ஏதோ சம்திங் ஆயிருக்கு, அதனாலதான் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படி போயிருக்காரு. ஒருவேளை என் வாழ்நாள் முழுவதும் அந்த பலவீனத்தோட நான் இருந்திருந்தா, இப்போ இது வரைக்கும் நம்ம சுகமா இருக்கிறோம்னா தேவனுடைய கிருபை. எந்த வியாதி வந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனம் எப்படிப்பட்ட போராட்டம் எப்படிப்பட்ட நிந்தனைகள் எப்படிப்பட்ட அவமானம் வந்தாலும், அந்த எல்லா மத்தியிலும் எல்லாரும் கைவிட்டாலும் அப்பா நம்மளை கைவிடல. அப்பா நம்மளோட கூட இருக்காருல்ல. நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதும் இல்லை சொன்னார்ல. அந்த தேவன் தான் இது வரைக்கும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து நடத்துகிறார். இது வரைக்கும் மரணத்தை நம்ம கிட்ட நேரிடாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்றார். மரணத்தை நம்ம தொடாதபடிக்கு நம்ம சுற்றிலும் ஒரு வேலி போட்டு பாதுகாக்கிறார். நம்ம குடும்பத்தை வேலி போட்டு பாதுகாக்கிறார். நம்ம வருகையிலும் போகையிலும் தேவக்காரன் தேவ தூதனை கொண்டு கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். இதை செஞ்சு சொல்றேன், நான் எப்பவுமே காணிக்கை பத்தி பேச மாட்டேன். எங்கேயும் எங்க சர்ச்சில் இது வரைக்கும் நான் காணிக்கை பத்தி பேசுறேன். 2 வருஷமா என் பிள்ளைங்க மத்தியில் ஒரு நாள் கூட நான் காணிக்கை பேசுறேன். தயவு செஞ்சு உங்களோட காணிக்கைகள் உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துருங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் நிறைய பேர் என்கிட்ட காணிக்கை கொடுக்கும் போது நான் அழுவேன். வீட்டுக்கு எடுத்துட்டு காணிக்கை, ஆண்டவரே இது காணிக்கை இல்லப்பா, ஒரு மாசம் ஃபுல்லா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்க ரத்தம் பாது, இதை சாப்பிடுறது எனக்கு தகுதி இல்லை, எனக்கு இதை சாப்பிடும்படி எனக்கு தானே கிடையாது. ஆனாலும் உண்மை நேசித்து இந்த காணிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த ரத்தத்தை என் கையில கொடுத்திருக்காங்க. இந்த ரத்தத்துக்கு பதிலாக அவங்களுக்கு வெளியேற பெற்ற ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரே. இந்த காணிக்கையை நான் எப்படி பார்ப்பேன்? ஒரு ரத்தமா தான் பார்ப்பேன். இந்த மாசம் ஃபுல்லா அவங்க எவ்வளவு பலவீனத்தில், எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு வேதனைப்பட்டு அந்த ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செய்யறாங்களே, அந்த பலத்தை கர்த்தர் நம்மளுக்கு தருகிறார். அப்ப நம்ம அதை விதைக்கும் பொழுது, அந்த ஊழியக்காரர் அந்த காணிக்கை வாங்கி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் அது நிறைவாய் மாற்ற சம்பூர்ணமாய் மாற்ற என் தேவன் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. டைம் ஆச்சு, எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு. கொடுத்த டைம் ஒரு 2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா என் கையில இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு 10 மணிக்கு நீங்க உட்கார்றதா இருந்தா 10 மணி வரைக்கும் நான் பேச நான் ரெடியா இருப்பேன். ஏன்னா ஒருவேளை இதே என் கடைசி மூச்சா இருந்தா நான் ரொம்ப வேதனைப்படுவேன். ஆண்டவரே நான் இன்னும் சொல்லாம விட்டேன்னு நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ எதுக்கையா அப்படி கத்துறீங்க? என் வாழ்க்கை எதுக்கு நான் அவ்வளவு கத்துறீங்க? நீங்க உங்களதான் நெஞ்சு பிடிக்குதுல, அவங்க நல்லா கத்தும் போது எதுக்கு நான் அப்படி கத்துறீங்க? ஒருவேளை எனக்கு இது கடைசி பிரசங்கமா இருந்தா, என் பலத்தை நான் இழந்துட்டேன்னா, அப்புறம் தேவனிடம் போய் கணக்கு சொல்ல முடியல. என் உயிரே போனாலும் சரி, என் தேவனுக்காக நான் கத்தி தான் பிரசங்கம். தேவனுக்காக எந்த ஸ்தலத்திலும் வைராக்கியமான இல்லைங்க. தேவனுக்காக எதை வேணாலும் இல்லைங்க, தவிர எதுக்காகவும் தேவனை மாத்திரம் இழந்துடாதீங்க. தேவனுக்காக அம்மா வென்ற பரவாயில்ல விட்டு, அப்பா வென்ற பரவாயில்ல விட்டு, ஒரு லவ் பண்ற அவனை விட்டு அவனை, ஒருவேளை அவன் வேணா சொல்ற விட்டு அவனை, இதை காட்டுல கர்த்தர் 100 மடங்கு நம்மளுக்கு தருவாரா? என் நாமத்தினால நீங்க அம்மாவை அப்பா உடன் பிறந்து உன் வேலை எதை விட்டாலும் சரி, அந்த பரலோகத்துல கர்த்தர் 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா
தேவனோடு கூட இருங்க. தேவன் நம்ம மத்தியிலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நீங்க இப்போ இருக்கிறது காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை பலிகை செய்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 3 காரியங்கள் கர்த்தர் விடுதலை தர. என்னென்ன காரியம்? அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறாரா? 2வது, சாபத்திலிருந்து எந்த மனுஷனாலையும் எந்த மந்திர கட்டினாலையும் எந்த மந்திரவாதினாலும் விடுதலை ஆக்க முடியாது. இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. சாபத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். 3வது, மரண பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவாரா? வியாதி ஒண்ணும் செய்யாதையா, பலவீனங்கள் ஒண்ணும் செய்யாத ஒண்ணு, எப்பேற்பட்ட மரண கட்டுகளை உன்னை மேற்கொள்ளது. அதான் ஆண்டவர் ஜெயித்து சொல்கிற, மரணமே பாதாளமே நான் மரணத்தை ஜெயமாக விளங்கி பாதாளத்தை ஜெயித்து நான் உயிரோடு கூட இருக்கிற தேவன். யோவான் கிட்ட சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? என்ன சொன்னார் யோவான் கிட்ட? என்ன சொன்னார் யோவான் கிட்ட? இதோ மரித்தேன், சதா காலம் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அவர் நமக்காக தான் மரித்தார், நமக்காக தான் உயிரோடு கூட இருந்தார், நமக்காக தான் மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் இருக்கிற மரண பயங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். எனக்கு ஜீவன் எடுத்த எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது உலகத்தில். என் ஜீவன் எடுத்துக்கிட்டாருன்னா ஆண்டவருக்கு தான் நஷ்டம். நான் தான் சொல்லுவேன், என்னோட பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருவேளை எங்க பிள்ளைகள் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது எங்களுக்கு நஷ்டம் கிடையாதுப்பா. அது யாருக்கு நஷ்டம்? அது உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா நான் இங்க கண்ணு மூடுனா உன் மடியில கண்ணை திறந்துருவேன். இங்க கண்ணை மூடுனா உங்க மடியில இருப்பாண்டவரே. ஆனா மீதி இருக்கிற ஆத்துமாக்களுக்கு யார் சுவிசேஷம் போய் சொல்லுவான்? மீதி இருக்கிற இருள் இருக்கிற ஜனங்களுக்கு யார் விடுதலையாக்குவான்? சாபத்தில் இருக்கிற மக்களுக்கு யார் விடுதலையாக்குவான்? மரண பயத்தோடு இருக்கிற மக்களுக்கு யார் விடுதலையாக்கிறார்னா, இப்பொழுது கர்த்தர் அபிஷேகமான வார்த்தைகள் அனுப்புகிறார். உன்னை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். இதுக்காக தான் கர்த்தர் உன்னை கூட்டி வந்து சேர்த்தாருங்க. நம்ம விடுதலை ஆக்கும்படியா, நம்ம விடுதலைக்காக இங்க வரல, நம்மளை விடுதலை கொடுக்கும்படியா கர்த்தர் மாற்ற போறார். நீங்க ஜெபித்த கர்த்தர் விடுதலை பண்ணுவார். நீங்க ஜெபித்த வியாதிகள் மாறும். நீங்க ஜெபித்த சாப கட்டுகள் உடையும். நீங்க ஜெபித்த எல்லா பில்லி சுனி ஆவிகளை கர்த்தர் முறியடித்து போகிறார். நீங்க ஜெபித்த மரண கட்டுகளை கர்த்தர் ஜீவனுள்ள வார்த்தைகளாக கர்த்தர் மாற்றுவார். இன்னுமா புதிதான ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் இது தைரியத்தோடு போங்க. என் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் அப்பா என்னை ஆசீர்வதிப்பார். என் அப்பா என்னை உயர்ந்த இடத்தில் வைப்பார். என்னை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று. அந்நிய ஜாதிகள் சொல்லுவாங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்று. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார். தேவன் எனக்கு சொன்ன வார்த்தைகளை ஒன்றும் கர்த்தர் நிறைவேற்றாமல் என் ஜீவனை எடுக்கவே இருக்க மாட்டார். எனக்கு தந்த தரிசனங்களை, சொப்பனங்களை, எனக்கு தந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி எனக்கு நிறைவேற்றுவார். உங்களுக்கும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆகையால் இந்த நாள்ல எல்லா அடிமைத்தனத்தில் ஆவியிலிருந்து, எல்லா சாபங்கள் இருந்து, எல்லா மரண பயத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தந்து விட்டார். எல்லாம் கண்கள் மூடி அவிதமாய் கர்த்தரை நோக்கி, அப்பா இந்த நாளையும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றினீர்.